வடமாகாணத்தில் தெரிவு செய்யப்பட்டு விசேட தேவையுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் 76 பேருக்கு ஜனாதிபதி நிதியமூடாக தலா 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான காசோலைகள் வழங்கி வைக்கப்பட்டன. சுதேசி கோம்ப நாள் முழுவதும் உங்கள் மேனியை இயற்கையாக காத்திடுங்கள். பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய, சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரமரத்ன, கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், ஆளும் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், 5 மாவட்டங்களின் அரசாங்க அதிபர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். අපේ රටේ වැඩියෙන්ම ආබාධ සහිත පුද්ගලයන් ඉන්නේ උතුරේ සහ නැගෙනහිරේ. எமது நாட்டில் அதிகளவான மாற்றுத்திறனாளிகள் வடக்கிலும் கிழக்கிலும் தான் உள்ளனர். அது கொடூரமான ஒரு யுத்தத்தின் மேலும் ஒரு கசப்பான அனுபவமாகும். எனவே மீண்டும் அத்தகைய யுத்தங்கள் ஏற்படுவதை தடுப்பதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படும் ஒரு அரசாங்கமாக, அத்தகைய சூழ்நிலைகள் உருவாக காரணமான காரணிகளை அகற்றுவதற்கு உழைக்கும் ஒரு அரசாங்கமாக, அத்தகைய யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கை கொடுப்பது மிகவும் முக்கியமானது என நாம் கருதுகின்றோம். ஜனாதிபதி நிதியம் என்பது சலுகைகள் உள்ளவர்களுக்கு மேலும் சலுகைகளை வழங்கியது என்ற கசப்பான ஒரு நடைமுறைக்கு முற்றுப்புள்ளி வைத்து, உண்மையில் மக்களுக்காக இதனை மக்களிடம் இவ்வாறு வழங்க முடிந்ததையிட்டு நாம் அனைவரும் மகிழ்ச்சி அடையலாம். முன்பள்ளி கல்வி முதல் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு கல்விக்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துவதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நாம் அனைவரும் இணைந்து ஒரு புதிய கனவை காண்போம். நீங்கள் இந்த பயணத்தை மிகவும் சிரமப்பட்டுத்தான் வந்தீர்கள் என்பதை நான் அறிவேன். ஆனாலும் உங்கள் தங்கைகளாக உங்கள் தம்பிகளுக்கு அந்த பயணத்தை சற்று எளிதாக்க நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். ඒ ගමන ටිකක් පහසු කරන්න අපි ඔක්කොමලා එකතු වෙමු. එකේ පන්ති ඉඳන් විශ්වවිද්‍යාලයට முதலாம் வகுப்பிலிருந்து பல்கலைக்கழகம் வரை நீங்கள் வந்த பயணம் உண்மையிலேயே மிக சிறந்த ஒன்றாகும். உண்மையில் முன்மாதிரியான ஒன்றாகும். அதனால் அதற்கு மதிப்பளிக்கும் வகையில் ஜனாதிபதி நிதியம் தீர்மானித்துள்ளது. பல்கலைக்கழக மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு மகாபல உதவித்தொகை கிடைத்தாலும் அவற்றுடன் மேலதிகமாக மேலும் 5000 ரூபாய் மாதாந்த கொடுப்பனவை கடந்த ஜனவரி முதல் வழங்குவதற்கு ஜனாதிபதி சமர்ப்பித்த வரவு செலவு திட்டத்தில் உங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. ඔබට අවස්ථාව ලබා දීලා තියෙනවා. வடக்கு மாகாணத்தில் இராணுவத்தின் வசமுள்ள காணிகளை விடுவிக்குமாறு கோரி காணிகளை இழந்த மக்களின் குரல் அமைப்பினர் பிரதமரிடம் மகஜர் ஒன்றை கையளித்தனர். 36 வருடங்களுக்கு மேலாக கண்ணீர் சிந்தியபடியே வாழ்கின்ற எமது மக்களின் காணிகளை, எமது காணிகள் யாவும் மக்களுடைய உறுதி காணிகள், அரச காணிகள் அல்ல. அவற்றை மக்களிடம் கையளிக்கும்படி கேட்டு இன்று பிரதமரின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அவர்களுக்கு ஒரு மகஜரை நாங்கள் கையளித்திருக்கின்றோம். வெகு விரைவில் எமது மக்களின் காணிகளை எமது மக்களின் கைகளில் தரும்படி நாம் கேட்டுக்கொள்கின்றோம். காணி விடுவிப்பு தொடர்பாக ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பிரதமர் ஜனாதிபதி காணி விடுவிப்பு தொடர்பில் கலந்துரையாடினார். பாரியளவிலான காணி விடுவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விடுவிக்க வேண்டியுள்ளமை தொடர்பில் நாம் அறிவோம். அது தொடர்பில் ஜனாதிபதி கவனம் செலுத்தியுள்ளார். அதற்கு தீர்வு வழங்குவதற்கு ஜனாதிபதி தலையீடுகளை மேற்கொண்டுள்ளார். வவுனியா பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்படவுள்ள புதிய 4 மாடி விடுதி கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. நாடு தழுவிய ரீதியில் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான விடுதி வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் விடுதி கட்டடம் நிர்மாணிக்கும் திட்டம் கல்வி அமைச்சினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் முதல் விடுதிக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றது. வவுனியா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நாவனா வேதநாயகன், பாராளுமன்ற உறுப்பினர்கள், பல்கலைக்கழக உபவேந்தர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். பல ஆண்டுகளுக்கு பின்னர், பல தசாப்தங்களுக்கு பின்னர் 2026ஆம் ஆண்டில் எமது பல்கலைக்கழக அமைப்பில் உள்ள பல பல்கலைக்கழக மாணவர்களின் நலனுக்காக முதலீடு செய்ய எமக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் எமது அரசு பல்கலைக்கழக அமைப்பின் மூலம் 55 விடுதிகளை ஆரம்பிக்க திட்டமிட்டு செயலாற்றி வருகின்றோம். இந்த விடுதி திட்டத்தின் மூலம் விடுதியை வவுனியா பல்கலைக்கழகத்திற்கு வழங்க முடிந்ததிலும், இந்த திட்டத்தை வவுனியாவிலிருந்து ஆரம்பிக்க முடிந்ததிலும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வவுனியாவுக்கு கிடைக்கும் 4 விடுதிகளில் இதுவும் ஒன்றாகும். மேலும் 3 விடுதிகள் கிடைக்க உள்ளன. இதன் மூலம் சுமார் 1600 மாணவர்களுக்கு தங்குமிட வசதி கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம். நகரங்களை
காலங்களை அண்மித்துள்ள அல்லது நீண்ட வரலாறு கொண்ட பல்கலைக்கழகங்களை விட புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களுக்கே நாம் முன்னுரிமை அளித்துள்ளோம். ஏனெனில் இத்தகைய பல்கலைக்கழகங்களில் தான் தங்குமிட மற்றும் விடுதி பிரச்சினைகள் மிகவும் தீவிரமாக உள்ளன. பகிடிவதைகளுக்கு நாம் ஒருபோதும் மன்னிப்பு வழங்க மாட்டோம். அதே நேரம் மாணவர்களின் அனைத்து நடவடிக்கைகளையும் பகிடிவதைகள் என்று தவறாக அர்த்தப்படுத்திக் கொள்ளவும் கூடாது. எனவே மாணவர் செயற்பாடுகள் மற்றும் அவர்களின் திறமைகளுக்கு வசதிகளும் இடமும் ஆதரவளிக்கும் கலாச்சாரமும் பல்கலைக்கழக அமைப்பிற்குள் உருவாக்கப்படும் என்ற நம்பிக்கையுடனேயே நாம் இந்த முதலீடுகளை மேற்கொள்கின்றோம். විශ්වවිද්‍යාල පද්ධතිය තුළ හැදෙයි කියන බලාපොරොත්තුවත් එක්ක තමයි අපි මේ ආයෝජන කරන්නේ.